உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். நான் பாவியாக பிறந்தேன், ஆகவே பாவங்களை செய்தேன். என்னுடைய வயது அதிகமாக என்னுடைய பாவங்களும் அதிகமாயிற்று. மிகவும் சோர்ந்து போனேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் தேவகுமாரன் என்றும் அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்றும் அறிந்து கொண்டேன். அவரை என்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் என்னுடைய பதில் ஈடாகவும் என்னுடைய பதில் ஆளாகவும், அதாவது சப்ஸ்டிடியூட்டாக நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் இப்போது என்னை நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் ஆக்கிவிட்டிருக்கிறார். என்னுடைய பாவங்களை அவர் வாங்கி கொண்டார். அவர் பாவமானார். அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். எல்லா தண்டனைகளையும், என்மேல் வர இருந்த எல்லா தண்டனைகளையும் அவர் அனுபவித்தார். 3 நாள் எனக்காக பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டார். நான் என்னுடைய பாவத்துக்கு பதிலாக அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டேன். நான் நீதிகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவ பிள்ளையாகும்படி தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் இப்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நான் அவரோடு உட்கார்ந்திருக்கிறபடியால் எல்லா காரியங்களும் என்னுடைய பாதங்களுக்கும் கீழாக இருக்கிறது. நான் பாவி இல்லை, நான் குப்பை இல்லை, நான் தூசி இல்லை, நான் உதவாக்கரை இல்லை. நான் தேவனுடைய சொந்த பிள்ளை. கர்த்தாவே, உம்மை அறிந்து கொள்வதற்கான அறிவின் ஆவியை எனக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அதையெல்லாம் என்னை கொண்டும் நீர் செய்ய விரும்புகிறீரே. அதை புரிந்து கொள்ள எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். என் மனக்கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்ற அறிவை எனக்கு தாரும். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்துக்காக ஸ்தோத்திரம். சத்தியம் என்னும் அரைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நான் எடுத்து என் மேல் போட்டுக்கொண்டேன். தேவன் தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய ட்ரெஸ்ஸை
நான் எடுத்து என் மேல் போட்டுக்கொள்ளுகிறேன். அவருக்கு ஃபிட்டா இருக்குது, எனக்கும் ஃபிட்டா இருக்குது. அதுதான் ஆச்சரியம். அவருடைய சர்வாயுத வர்க்கம் என் மேல் இருக்கிறது. ஆகவே நான் தேவனுடைய பாதுகாப்பிற்குள் இருக்கிறேன். நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை எது தெரியுமா? பரிசுத்த ஆவி. நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அதாவது பரிசுத்த ஆவியிலும் பலப்படுகிறேன். என்னுடைய போராட்டங்கள், அதாவது நான் இந்த பூமியிலே படுகிற போராட்டங்கள், பூமியில் விசுவாசிக்கு போராட்டம் வருமா அப்படின்னு கேட்டால் பைபிள் என்ன சொல்லுது? வரும், வரும்னு தான் சொல்லுது. போராட்டமே இல்லைன்னு உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஃபால்ஸ் டீச்சர் கிடையாது, பொய்யான உபதேசியார் இல்லை. தெரியுதா? உண்டு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு இருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், என்னுடைய போராட்டங்கள், அதாவது நான் இந்த பூமியிலே படுகிற போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மனிதர்களோடு போராட்டம் இல்லை. என்னுடைய போராட்டங்கள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எனக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நான் அறிவேன். ஆனால் இந்த போராட்டங்களை எதிர்க்கவும் சகலத்தையும் வெற்றியாக செய்து முடித்தவனாக நிற்கவும் திராணி உள்ளவனாகும்படி நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என் மேல் போட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாவற்றையும் வெற்றியாக ஜெயமாக செய்து முடிக்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் போட்டுக்கொள்ளுகிறேன். பரிசுத்த வாழ்வும் ஆசீர்வாதங்களும் சுகமும் பலனும் நீடிய வாழ்வும் தெய்வீக ஆரோக்கியமும் பிசாசின் கிரியைகள் மேல் ஜெயமும் பொருளாதார செழிப்பும் கடனற்ற வாழ்வும் தைரியமும் மனச்செழிப்பும் கையின் பிரயாசங்களின் மேல் ஜெயமும் லாபமும் முன்னேற்றங்களும் எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் பலவந்தம் பண்ணி அதை பெற்றுக்கொள்வேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். எல்லாரும் எந்திரிச்சுன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என் வீட்டில் இருக்கும். என் வீட்டில் இருக்கும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்க மாட்டேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு சொந்தம். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் தியானமாயிருக்கிறேன். ஆகையால் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் என் பிள்ளைகளுடைய வாழ்வையும் அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்வையும் என் கண்களால் காண்பேன். நான் கர்த்தரை பற்றி கொண்டதின் நிமித்தம் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள எல்லா நாளும் என் பின்னால் ஓடி வரும். நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.